ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். 12th இங்கிலீஷ் எக்ஸாம் முடிஞ்சோடனே எல்லாருமே ரொம்ப பயத்தில் இருந்தீங்க. 11th இங்கிலீஷ் எக்ஸாம் எப்படி வரப்போகுதோ அப்படின்னு சொல்லி. பட் உங்களோட கொஷின் பேப்பர் வந்து ரொம்பவே ஈஸியாக வந்திருக்கு. 1 மார்க் வந்து நல்லாவே மார்க் ஸ்கோர் பண்ணுற அளவுக்கு இருக்குது. ஸோ என்ன மார்க்கு உங்களுக்கு வர முடியும், என்ன ஆன்சர் கரெக்ட் 1 மார்க் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சினானியம்ஸ்க்கு 3க்கும் பார்க்க போகிறோம். சினானியம்ஸில் ஃபஸ்ட்டுக்கு செக்குலேட்டட்க்கு பார்த்தீங்கன்னா ஐசோலேட்டட் ஆன்சர். ரெண்டாவது வந்து எக்ஸென்ட்ரிக்கு ஸ்ட்ரேஞ்ச் அப்படிங்கிறது ஆன்சராக இருக்குது. மூணாவது ரெக்டிடியூடுக்கு வந்து ஹானஸ்டி அப்படிங்கிறது வந்து ஆன்சராக இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அடுத்த 3 வந்து உங்களுக்கு ஆண்டனியம்ஸை பொறுத்த வரைக்கும் லார்டட்க்கு வந்து கிரிட்டிசைஸ்ட், வெனரபிளுக்கு பார்த்தீங்கன்னா அன்வர்த்தி. அடுத்து 6வதாக கேட்டிருக்கிற கொஷின் வந்து மோனோட்டோனஸ் அப்படிங்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங் அப்படிங்கிறது வந்து ஆன்சர். அடுத்து ஸ்பின்னிங் அப்படின்னோடனே வீல் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே ஞாபகம் வந்திருக்கும், டெஃபினட்டாக போட்டிருப்பீங்க. அரேஞ்ச்மெண்ட்டுன்னு நீங்கள் படிக்காத வார்த்தையே கிடையாது, அவ்வளோ டைம் படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த ரெண்டும் ரொம்ப டெட் ஈஸி. அடுத்தது வந்து இந்த இடத்துல சென்டென்ஸ் பேட்டர்ன் மட்டும் சில பேர்த்த குழப்பியிருக்கலாம். இதில் அவர் டீம் ஓன் த ஓவரால் டைட்டில் அப்படிங்கிறதுல அவர் டீம் ஓன் அப்படிங்கிறதுலே சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுது. அதனால் இங்கே வந்து காம்ப்ளிமெண்ட்டுக்கு வேலையே இல்லைங்கிறதுனால இது எஸ்விஓ அப்படிங்கிறது ஆன்சராக இருக்குது. டெட்ராசிலபிக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பி எரடிகேட் அப்படிங்கிறது தான் வந்து டெட்ராசிலபிக் வேர்ட். ப்ரிப்போசிஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கலாம். இன்னா ஃபாரா அப்படிங்கிறது இந்த இடத்துல ஃபார் தான் கரெக்ட். த இங்கிலீஷ் லாங்குவேஜ் இஸ் விட்டல் ஃபார் த மெடிக்கல் ஃபீல்டு அப்படிங்கிறது. அடுத்தது இடியம் கோல்டு ஃபீட் அப்படிங்கிறது வந்து பயப்படுறது அப்படிங்கிறதுனால ஃப்ரைட்டன்ட் அப்படிங்கிறது வந்து ஆன்சர். ஸோ அடுத்த கேள்வி வந்து இது வந்து தேர்டு டைப்பில் வருது. அதனால் பார்த்தீங்கன்னா ஹேட் சீன் அப்படிங்கிறது வந்து ஆன்சர் இந்த ஈஃப் கிளாஸ்க்கு. அடுத்தது ஆம்பிடெக்டோடஸ் அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா இஸ் ஏபிள் டு யூஸ் த லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் ஈக்குவலி அப்படிங்கிற பி ஆன்சர். ராங்காக சொல்லியிருக்கக்கூடிய வேர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலட்டைசேஷன் அப்படின்னு தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் வந்து தப்பான வேர்டு சி. அடுத்தது ஆர் வந்திருக்கு, பாசிட்டிவ் ஃபார்மில் வந்திருக்கு. அப்போ நீங்கள் வந்து நெகட்டிவ் ஃபார்மில் ஆர் இன் தே அப்படின்னு வந்து முடிச்சிருப்பீங்க. ஸோ அது சி ஆன்சர். அடுத்து பிரேசல் வெர்ப் வந்து போஸ்ட்போண்டுக்கு புட்டாப். என்சிசி எல்லா ஸ்கூல்லையும் இருக்கிறதுனால போர்டில் பார்த்துருப்பீங்க. நேஷ்னல் கேடட் காப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பி ஆன்சர். ஃபாரின் வேர்டை பொறுத்த வரைக்கும் பான் வாயேஜ் அப்படின்னாலே ஹாப்பி ஜர்னி. மற்ற இது ரொம்ப ஈஸியான ஆன்சர். இன்ஆடியபிள் அப்படிங்கிறது நம்ம படிச்சிருக்கக்கூடிய வேர்டுங்கிறதுனால ப்ரிபிக்ஸ் இன்ஆடியபிள் அப்படிங்கிறது போட்டிருப்பீங்க. இதே போல் தான் உங்களுக்கு வந்து ஃபில் இன் த பிளாங்க்ஸுமே வந்து ஈஸியாக கேட்டிருக்காங்க. கிராமர் ஈஸியாக இருக்குது. மற்ற கொஷின் ஆன்சர் பேராகிராஃப் எல்லாமே ஈஸியாக வந்திருக்கு. ஸோ அதனால் இந்த எக்ஸாமில் நீங்கள் நல்ல மார்க் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்த எக்ஸாமுக்கு நீங்கள் தாராளமாக படிக்க ஆரம்பிக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.